ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் அனந்தாழ்வான்னு பேர். திருமலை திருப்பதியில் பெருமாளுக்கு நித்தமும் அணிவிக்கக்கூடிய அந்த மலர் மாலைகளுக்கு உண்டான மலர்களை நந்தவனத்திலிருந்து பறித்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ராமானுஜர் இவருக்கு கொடுத்துருக்கார். இந்த நந்தவனத்தை ஏற்படுத்தினதே இவர் தான், அனந்தாழ்வான் தான் ஏற்படுத்தினார். என்ன ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா? அந்த நந்தவனம் இன்றைக்கும் காணப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய மலர்களை பறித்த அந்த நந்தவனம் இன்றைக்கும் காணப்படுகிறது. இவருக்கு குருநாதர் ராமானுஜர், தெய்வம் திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி. தெய்வம் கூப்பிட்டப்ப உடனே போகாமல் குருநாதருடைய பணிகளை முடித்த பிறகு தான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னவர். பெருமாளுக்கு சொல்லிட்டார், பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் பெருமாளேன்னு சொல்லி அனந்தாழ்வான் வெளியில் வந்துட்டார். அடுத்த நாள் பெருமாள் அதோட விடலை அவரை. அடுத்த நாள் அவருக்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று பண்ணுறார். அனந்தாழ்வானுக்கு என்ன பண்ணுறார்? அடுத்த நாள் காலங்கார்த்தால விடிகார்த்தால பெருமாள் யாரை கூப்பிட்றாருன்னா ஆதிசேஷனை கூப்பிடுறார். யார் ஆதிசேஷன்? பெருமாள் படுத்துருப்பார் இல்லையா, அனந்த சயனம், ஆதிசேஷன் மேலே தான் படுத்திருப்பார். ஆதிசேஷனுங்கிறது பாம்பு. அந்த ஆதிசேஷனை கூப்பிட்டு பெருமாள் சொல்கிறார், நந்தவனத்தில் அனந்தாழ்வான் பூ பறிச்சுருப்பான். அந்த பூவில் ஏதான ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ நாகமாக நீ உள்ளே புகுந்து அனந்தாழ்வான் பூக்களை பறிக்கின்ற போது அவன் கையில் ஒரு போடு போடணும், ஒரு கொத்து கொத்தணும் அப்படிங்கிறார். பாருங்க, பெருமாள் சொல்கிறார், அனந்தாழ்வானை ஒரு கொத்து கொத்தணும், ஒரு போடு போடணும் அப்படின்னு ஆதிசேஷனுக்கு உத்தரவிடுகிறார். பெருமாள் சொல்லியாச்சுன்னா செஞ்சாகணும். உத்தரவுன்ட்டு ஆதிசேஷன் போயிட்டார். அங்கே பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார். யார்? நம்ம அனந்தாழ்வான். 5:30 மணிக்கு கரெக்டாக டான்னு வந்துடணும், மாலை எல்லாம் கொண்டு வந்து ரெடியாகி மாலை கட்டி கொடுத்துடணும். கரெக்டாக பறிச்சுட்டு இருக்கார். பெருமாள் சொன்னபடி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூநாகமாக புகுந்து அந்த மலரை அனந்தாழ்வான் பறிக்கின்ற போது ஒரு கையில் ஒரு போடு போட்டு. பூநாகம்ங்கிறது பூக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நாகம். இதில் அப்பூதியடிகள் நாயனார் கதையில் நம்ம பார்ப்போம். வாழை மரத்தில் நாகம் இருக்கும். அந்த நாகம்தான் அப்பூதியடிகளுடைய மகன் திருநாவுக்கரசை கொன்னுது. அது விஷமுள்ள நாகம். என்ன புரிஞ்சுக்குங்கோ, விஷமுள்ள நாகம். ஸ்பாட்லே காலி. யார்? அப்பூதியடிகளுடைய மகன் திருநாவுக்கரசு. இது பூநாகம். பூநாகம்ங்கிறது வலி இருக்கும், விஷம் அதிகம் இருக்காது, விஷத்தன்மை கிடையாது. நிறைய இருக்கு. இது போட்ட உடனே கையிலேருந்து ரத்தம் வருது. யாருக்கு? அனந்தாழ்வானுக்கு. ஒரு பூ பறிச்சுட்டு இருக்கோம், ஒரு பூநாகம் கொத்திடுத்து ரத்தம் வருது, கையிலேருந்து கொட்டி கொண்டு இருக்கிறதுன்னா நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் அந்த பூ பறிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பூ குடலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் குடலை அப்படின்னு பேர். அது ஒரு மூங்கில்களால் ஆன ஒரு பூக்களை போடுவதற்கு உண்டான ஒரு கண்டெய்னர். அது பிளாஸ்டிக்கு பாத்திரம் அதெல்லாம் கூடாது. பகவானுக்கு பூன்னா அதுக்கு உண்டான ஒரு ஆச்சாரம் அதெல்லாம் இருக்கணும். அது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதை உடனே வச்சுட்டு ஐயோ பாம்பு குடிச்சுடுத்துன்னு போய் அதுக்கு என்ன பத்து போடணுமா, மருந்து போடணுமா, என்ன கட்டு போடணுமா, அதை நம்ம பார்ப்போம். நம்ம அப்படி தான் பார்ப்போம். நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், சாமியெல்லாம் அப்புறம். அனந்தாழ்வான் என்ன பண்ணுறாரு? ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் பூ பறிக்கிறத நிறுத்தலை. பூ பறிச்சுட்டே இருக்கார், ரத்தம் வடிகிறது. ஒரு பக்கம் துடைக்கிறார், ஒரு வஸ்திரத்தால் துடைக்கிறார். தப்பித்தவறு கூட அந்த இரத்த துளிகளானது இந்த பூக்கள் மேலே பட்டுவிடக்கூடாது,
இந்த மலர்கள் பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடியவை. இந்த மலர்களில் இரத்த துளிகள் பட்டுவிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பூவை பறிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கையை துடைக்கிறார். பூ பறிச்சுட்டே இருக்க. என்ன காரணம்? குருநாதர் அவருக்கு இட்ட உத்தரவு. பூவை பறிக்கிற, கொண்டு கொடுக்குற, இதான் உனக்கு மெயின் வேலை அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டார். இப்போ இங்கே யார் டெஸ்ட் பண்ணுறா? வெங்கடாஜலபதி டெஸ்ட் பண்ணுறார். ஏன் டெஸ்ட் பண்ணுறார்? நம்ம எல்லாருக்கும் உணர்த்தணும் குரு பக்தின்னா என்ன, வாழ்க்கையில் குருவை நாம் எந்த அளவுக்கு மதிக்கணும், குரு சொல்கிற விஷயத்தை நாம் ஏன் சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும். குருநாதர் தான் இந்த உலகத்தில் எல்லாமோ. அவர் சொல்லியாச்சு அப்படின்னா அது நமக்கு வேத வாக்கு. இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். இன்னைக்கு நமக்கு உணர்த்துவதற்காக அனந்தாழ்வானை ஒரு கருவியாக வைத்து கொண்டு திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு லீலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.